എന്താ ഗിരി എന്താ ഇവിടെ വന്നത്? ഒന്നില്ല നിങ്ങൾ ഒന്നില്ലാന്ന് சொல்லும்போது ஏதோ இருக்கு, ஏதோ காரியமாயிட்டு தானே வந்தது. இல்லையா ஒண்ணு இல்லையா. அந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு, காட்டுங்களேன். ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணுமே. வேண்டாமே. வேண்டாம். அந்த ஹேண்ட்பேக்ல நான் ஒண்ணு நெக்லஸ் ஒண்ணு எந்த நெக்லஸ் ஹேண்ட்பேக் எந்த கிரி? இந்த நெக்லஸ் இல்ல, கழுத்துல போட்டுக்கிறது நெக்லஸ் இது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னது அது? அதுவா ஒரு படத்தின் 100வது நாள் விழாவுக்கு எனக்கு பிரசன்ட் கிட்டியதா. அது என்னது அது? அதுவா ஜன்னல். அது ரேடியோ, அது மேஜை, அது டெலிபோன், இது சோபா. மதியம் மதி இல்லையே. எந்த மதி இல்ல? எந்த ஹேண்ட்பேக் திறந்தது? லேடிஸ் ஹேண்ட்பேக் திறக்கப்படாது. இது என்ன பண்றது? காபி. காபி தண்ணி இல்ல, காபி. தெரியுது. என்னங்கண்ணே? குட் மார்னிங் விஜயா தேவி. குட் மார்னிங். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என்ன விசேஷம்? உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நாங்க நம்பல, இருந்தாலும் விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. எந்த பேரில் கம்ப்ளைண்டோ? நீங்க ஒரு நெக்லஸ் திருடிட்டதாக புகார் வந்திருக்கு. என்ன அநியாயம்! கிரிஜா மேல திருட்டு குற்றமா? நெக்லஸா? கிரி எந்த இது? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் கையில ஒண்ணு நெக்லஸ் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் சார், நெக்லஸ் என் கையில இல்ல சார். இப்பதான் சார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். வந்து இதே ரைட், சோதனை போடு. காபி சாப்பிடுறீங்களா? ஷட் அப். சார் இருக்கு சார் நெக்லஸ். ஐயோ, இவர் எடுத்துருக்காரு சார். நான்சென்ஸ். அவர் போன்ல சொன்ன அடையாளம் அப்படியே இருக்கு. யாருமா இவரு? இவரு நெக்லஸ் திருடா. மொழியை பார்த்தாலும் தெரியல, பத்திரிகை நிருபர். அடிக்கடிக்கு இங்க வந்து போவார். எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க, அவரை பத்தி தெரியாது. சார் வந்து சார். மிஸ்டர், பேச வேண்டிய ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கீங்க. நாங்க வரோமா? நடங்க. கிரி போங்க. எப்பேற்பட்ட திருடன் பாத்தியா? அல்ல யார் திருடன் இல்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போய். என்ன உனக்கு புரிஞ்சு போச்சு? குமாரி ரஞ்சிதா இவட வந்த காரியம் அறியுமோ? எனக்கு திருட்டுப்பட்ட வாங்கி வைக்கத்தான் மறந்தாப்புல ஹேண்ட்பேக் எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலே, அப்ப தன்னே ஹேண்ட்பேக்கில் நெக்லஸினை போட்டு உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த திட்டம் எப்படியோ கிரிக்கு தெரிஞ்சு போய். எப்படி சொல்ற? அதனால் தன்னே கிரி வந்தவுடனே குமாரி ரஞ்சிதத்தை பத்தி விசாரிச்சு நெக்லஸினை பத்தி கேட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து நெக்லஸினை எடுத்து தண்ட பாக்கெட்டில் போட்டு என்னை காப்பாத்தி ஆளு போலீஸில் மாட்டி. ஓ, எத்தனை வல்லிய தியாகம்! கிரி என்னது? கிரிஜாவை கிரி பழி வாங்கினதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஏற்பாடா இது? ஆமா சார், இதான் சார் நடந்தது. விளையாட்டுக்காக செய்த காரியம். எங்களை மன்னிச்சிருங்க சார். ஐயா, விளையாடுற விஷயமா இதெல்லாம்? டாக்டர் படிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாரி சார். சார், இனிமே சத்தியமா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டோம். இந்த தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார். ஹலோ, ஏ வாட்? அடிதடி கலாட்டவா? சண்டையா? பஸ்ஸுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறாங்களா? எந்த காலேஜ் பசங்களா சார்? ஐ சே யூ ஷட் அப். மிஸ்டர், இந்தாங்க உங்க நகை. தேங்க்யூ சார். இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யாதீங்க. ஜாக்கிரதை. கெட் அப். என்னடா இது? நம்மள கெட் அவுட்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு. கிரி நீங்களா வந்து அந்த நெக்லஸ் திருட்டு வந்து நிஜமா அது வந்தது? நிஜமா அந்த நெக்லஸ் எல்லாம் அறியும். நீங்களை இப்போ நல்லவரை இவ்வுலகத்தில் நான் கண்டித்தே இல்ல. எனக்காக நீங்க எத்தனை பெரிய தியாகம் செய்திருக்கணும். தியாகம் மறக்கண்டா. ஆ நெக்லஸினை குமாரி ரஞ்சிதம் என்ற ஹேண்ட்பேக்கில் போட்டு நீங்கள் அதனை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்காக போலீஸில் மாட்டி. ஓ, எத்தனை பெரிய தியாகம்! ஆமா, வந்து இந்த நெக்லஸ் வந்து ரஞ்சிதம். ஆமா, ரஞ்சிதம் தான் நெக்லஸ் உங்க ஹேண்ட்பேக்ல போட்டா நான் தான் தியாகம் பண்ணேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஞானே யோசிச்சு கண்டுபிடிச்சு. எப்படி என்ற அறிவு ரொம்ப பிரமாதம். உங்கள மாதிரி அறிவு எல்லா பொம்பளைங்களுக்கு இருந்துட்டா மெட்ராஸ்ல பிரம்மச்சாரிங்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக எத்தனை பெரிய தியாகம் செய்து? இந்த மாதிரி தியாகம் நான் எவ்வளவு வேணாலும் செய்வேன். இது ஏன் கூட பிறந்த குணம். கிரி, ഞാൻ மணந்தால் നിങ്ങളെயே மணப்பேன். இல்லன்னா வேற யாரையாவது மணப்பேன். என்ன வைராக்கியம். ഞാൻ சும்மா தமாஷ் செய்து. அவ்வளவுதானா?
நான் നിങ്ങളെ தவிர வேறொருத்தரை மனசாலும் நினைக்க மாட்டேன். நீங்க பெரிய தியாகி. அடிக்கடி தியாகி தியாகின்னு சொல்லாது, அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க. ஓ, நம்ம படிச்சு முடிச்சு 2 பேரும் டாக்டர்களா தொழில் ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாண்டா இருக்கு. எத்தனை பேரை கொல்ல போறோமோன்னு நினைச்சா சுமாரா நீ இங்கேயே பிராக்டிஸ் பண்ணலாம். நான் என் சொந்த ஊரான சேலத்துல பிராக்டிஸ் பண்ண முடியும். நீ அதை சொல்ற, நான் சொல்லல, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வருத்தமா தாண்டா சம்பத். நான் போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு நண்பனா கிடைக்கும். என்னன்னைக்கு நீ என் கூட இப்படியே இருப்பேன்னு சத்தியம் பண்ற. சத்தியமா? பைத்தியக்கார, சந்தேகம் இருக்கிற இடத்துல சத்தியம் வாங்கணும். சம்பத், நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கும், அவங்களும் நம்ம மேல அன்பா இருக்காங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க வாய் மூலியமா அதை அடிக்கடி சொல்ல வச்சு கேட்டாதாண்டா நமக்கு உண்மையிலேயே இன்பம். எங்க அம்மா எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிற விஷயம் தான் உனக்கு தெரியுமே. நான் இன்னும் 4-5 நாள்ல ஊருக்கு போயிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்த நான் உங்க கூட பேசவே மாட்டேன். என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணேன். உன் கூடயும் பேச மாட்டேன், உன் பொண்டாட்டி கூட பேச மாட்டேன். வேணா பாரு பந்தயம். அதானே, என்னடா 5 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கமே, நீ இன்னும் பந்தயம் கட்டலையேன்னு பார்த்தேன். பந்தயம் சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு. உன் தங்கச்சி கிட்ட நான் ஒரு பந்தயம் கட்டிருக்கேன். சித்ரா கிட்டையும் பந்தயம் கட்டிருக்கியா? என்னது? அவளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்தி முட்டாளாக்கி அவளை ஓன்னு அழ வைக்கிறேன்னு பந்தயம். அப்படி நான் ஏமாத்திட்டேன்னா அவன் கையில இருக்கிற மோதிரத்தை கட்டி என்கிட்ட கொடுத்தோம். நான் என்ன பண்றது? நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். அவளுக்கு முன்னால நாம 2 பேரும் பெரிய விரோதி ஆக்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அடிச்சுப்போம், நம்பிடுவான். நீ உன் தங்கச்சி ஊருக்கு போகும்போது நானும் நீ ஜாலியா பேசிட்டு போலாம். ஏமாந்துருவா, மோதிரத்தை கட்டி கொடுத்துருவா. உனக்கு என் தங்கச்சி மோதிரம் தானே வேணும், நான் வாங்கி தரேன். இதுக்கேண்டா கண்ட பிச்சைக்கார பேல பிச்சை போடுறியா? பந்தயத்துல ஜெயிச்சு தாண்டா மோதிரத்தை வாங்கணும். அடி அடி அடிடா, அடிடா. எப்படிடா அடிப்பேன்? எப்படி தாண்டா என் தங்க தடுத்து தாரா, இல்லாட்டி உன்னை பேர கேட்டு பேர நீ சும்மா இருங்களே. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அண்ணா, என்ன நடக்குது சொல்லுங்க. காதல பாக்கத்தவன் எருமக்கடா எனக்கா கொடுத்துங்களே. உனக்காக ஹாஸ்டலுக்கு வெளியில வருவீங்க. அவன் வச்சுட்டு போறேன். உனக்காக நான் சும்மா விடுறேன். சிரிக்கிறேன். பின் என்ன செய்யறது? நீங்க 2 பேரும் சின்ன பசங்களா சண்டை போட்டுக்கிறீங்களா? அவன் எப்படி நடந்துட்டான் பாத்தியா? என்ன பேசலாம் கேட்டியா? அவருக்கு குழந்தை மனசு, பேச்சு முத்திலே கோவம் வந்துச்சு. நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும் பாருங்க. நீங்க 2 பேரும் ஜாலியா பேச போறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இது நத்தி ஒண்ணுமே இல்ல. ஹாய் பிரபாகர். வடா சம்பத்து, ஏடி உன் தங்கச்சி ஏமாத்திட்ட பாத்தியா? போடா. நீ போன உடனே சித்ரா என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்க 2 பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துரும், 5 நிமிஷத்துல சரியா போயிடும், திஸ் இஸ் நத்திங்னு சொல்லிடுச்சு. அப்படியா சொன்னா? நீ கண்ணத்துல அரைஞ்சதான் மிச்சம். ஏண்டா விளையாட்டுக்கு இப்படி அடிக்கிறது இன்னும் வலிக்குதுடா. நடிப்புன்னா நேச்சுரலா இருக்கணும்டா. அதான்டா என்னுடைய பிரின்சிபல். மண்ணாங்கட்டி. அதான் சித்ரா நம்பலையே. என் தங்கச்சி புத்திசாலி தெரியுமா? அதைத்தாண்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் தங்கச்சி ஆச்சே எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்னு நினைச்சேன். எங்க குடும்பமே பரம்பரையா புத்திசாலி தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் சண்டைனா யாராவது நம்புவாங்களா? அதுக்கு சித்ரா நம்புவான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணணும், சித்ராவை தோல்வி அடைய வைக்கணும், என்னுடைய பந்தயத்தை நான் வெற்றி அடையணும். மறுபடியும் கண்ணத்துல அறைய போறியா? இந்த தடவை கண்ணத்துல அறையறாப்புல இல்லடா. அப்புறம் உடலையும் எடுக்க போறேன். ஐயோ என்னடா இது? ஏண்டா பாய் பயப்படுற? மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்றேன். சித்ரா தான் உன்னை நல்லா புரிஞ்சு கேட்டு இருக்கேன். எப்படி ஏமாத்துவேன்? சம்பத்து நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்களதான் சுலபமா ஏமாத்த முடியும். இப்ப நம்ம ஊர்ல அப்படித்தான் நடந்துட்டு வருது. ஏய் பிரபாகர், உனக்கு விரோதி மாதிரி நடிக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குடா. வேணாட்டா. அப்புறம் மடைய ஒவ்வொருத்தன் வாழ்க்கை பூரா நண்பன் மாதிரியே நடிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் விரோதியா நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறிய. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இனிமே இந்த விஷயத்துல உன் கூட ஒத்துழைக்க நான் தயாரா இல்ல. டேய், நான் சொல்றதுக்கு ஏதாவது மறுத்து பேசுனேன், அப்புறம் உண்மையிலேயே நீ எனக்கு விரோதி ஆயிடுவ. அப்படி எல்லாம் சொல்லாதடா. உன் இஷ்டப்படியே நடந்து தொலைக்கிறேன். அத்தா என்ன நிறுத்திட்ட? இன்னும் சினிமால பேசுற மாதிரி எதனா பேச. அதெங்கனே டைரக்டர் இல்ல, கேமராமேன் இல்ல, கேமரா இல்ல, ஒத்தரே இல்ல, தனியா எங்கனே காதல் டயலாக். ஓ எனக்கு வராதப்பா. ரொம்ப நல்லா இருக்குமா? நீ என்கிட்ட காதலா பேசணும்னா டைரக்டர் கேமரா
கேமராமேன் மேக்கப் மேன் எல்லாரையும் கூட்டமா கூட்டிட்டு வந்து எதிரில உட்கார வச்சுக்கிறேன். ஐயோ என் பாக்கியமே பாக்கியம். ഞാൻ എന്ത് ചെയ്യൂ എനിക്ക് അതുമാതിരി പേசி തന്നെ പഴക്കം. ആ ഇപ്പൊ പേசுது. எல்லாரும் வந்துட்டாங்களா? അല്ല ഞാൻ നിങ്ങളിடம் பேசுது. அத்தான் என்ன? நீங்களே என்ற தெய்வம், நீங்களே என்ற கடவுள். தேங்காய் உடைச்சு கல்பூரம் கொடுத்து. ஐயோ இயற்கையா பேசுவியா? ஓ இயற்கையாயிட்டு. ഞാനും നിങ്ങളും ഒരു ജോഡി പുറ, കടലിൽ നീന്തും മീൻകൾ. നിങ്ങൾ ഒരു ആൺകോഴി, ഞാൻ ஒரு பெண்கோழி. ஆஹா பொறா மீன் கோழி ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? யாருக்கும் தெரியாமல் திருப்பதிக்கு போய் கல்யாணம் நடத்தாம். யாருக்கும் தெரியாமையா? ஏன்? அப்ப தன்னே பேப்பரில் வரும் திடீர் திருமணம். அப்புறம் சாமி கும்பிட்டா அங்கனே. இத பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சினிமாவில் நடிக்கிறதே விட்டுறணும். ஏன்? தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நீ இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? கிரி, நீங்கள் என்ன சொன்னாலும் ஞான் கேட்குது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஞான் சினிமாவில் நடிக்கல. மதிய இது மதி இல்ல விதி. நல்லா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி நடக்கும்னு. உங்களுக்கு தெரியாதா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்க அனுபவம் என்ன? அத்தே, எனக்கு சினிமா மதியாயி இயாளை கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஆசையாயிட்டே இருக்கு. ஆமாங்க, எனக்கும் இவங்களை விட்டா வேற யாரும் இவ்வளவு ஆசையா ஈயாளு அத்தை இடம் எல்லாம் கூப்பிட போறாங்க. இடம் அத்தை. சரி கிரிஜா, உன்னுடைய ஆசையை கெடுக்க நான் விரும்பல. ஆனா இப்ப இருக்கிற எல்லா படங்களையும் நடிச்சு முடிக்கிறது தான் நல்லது. சரி, பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு தயார் பண்ணேன். அத்தை இடம். ஐயா, அத்தை கூட சம்மதிச்சு. கிரி, எனக்கு இப்போ ஒரு ஆசை. என்ன? சினிமாவில் ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி நீங்களோட ஒரு காதல் சீன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை ஆயிட்டு இருக்கு. காதல் சீன் நடிக்க போறியா என்னோட? கடைசி வரைக்கும் நடிப்பு தானே உங்ககிட்ட. എന്താ നിങ്ങൾ ഹീറോ, ഞാൻ ഹീറോയിൻ. ഇപ്പോ നിങ്ങളെ ഞാൻ കാതൽ ചെയ്യ പോകുது. ഓക്കേ. என்னது? എന്താ നിങ്ങൾ സിനിമയെ കണ്ടിട്ടില്ലോ? லவ் சீன் வரும்போதெல்லாம் சோடா குடிக்க வெளில போயிடுவேன். ഇവിടെ ഇരിക്കണം. അങ്ങനെ